தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே நாளில் பண வரவு அதிகரிக்க மகாலட்சுமியோட மந்திரம் தான் பார்க்க போகிறோம். இந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இந்த பூஜை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரே நாளில் எப்படி சார் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் அதிகரிக்குங்க. ஏன்னா இது ரொம்ப சக்தி கொண்ட ஒரு மந்திரம். லக்ஷ்மியோட வசீகரம் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் தினமும் சொல்கிறதும் நல்லது தான். இல்லை என்னால் தினமும் சொல்ல முடியாது, நான் ஒரு நாள் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம். உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் ஊதியம் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்ல வேலை செய்யும். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நிம்மதி இல்லாத இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறத விட எனக்கு செலவுகள் தான் அதிகமாக வருது, எனக்கு வாழ்க்கையில் ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லை, நான் ரொம்ப கடன் ஆகிட்டேன், எல்லாருக்கும் தம்பி தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு நான் ரொம்ப கடனில் இருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த லக்ஷ்மி வசீகரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நிம்மதியாக வாழலாம். சரிங்களா? இது ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. நிச்சயம் இது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். நான் சொல்கிற ஒவ்வொரு முறைகளும், ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற முறைகளும் அனுபவம் வாய்ந்தது. அனுபவத்திலேருந்து வரக்கூடிய முறைகளை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப எளிமையானதும் கூட. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை நீங்களே உணருவீங்க. சரிங்களா? இந்த லக்ஷ்மி ஒன்று நீங்கள் வசியம் பண்ணிட்டா போதுங்க, உங்களுக்கு பேங்க்கில் குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பேலன்ஸை வந்து குறையாத இந்த லக்ஷ்மி அம்மா பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, பேங்க்கில் வந்து அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அந்த அர்த்தத்தில் சொல்ல, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் என்றைக்கும் குறையாதுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, இந்த லக்ஷ்மி வசீகரத்தினால உங்களுடைய செல்வம், அதாவது நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, சிறு தொழிலாகட்டும், இல்லை ஜவுளி கடை, அந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு, கான்ட்ராக்டு, எந்த தொழில்லாம் செய்யுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற பண வரவு நிச்சயம் ஒரே நாளில் அதிகரிக்கும். உங்களுக்கு ஒரே நாளில் பண வரவு அதிகரிக்கணும்னா நிச்சயம் வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இன்னொன்று, இந்த மந்திரங்களை சித்தி பண்ணுற காலங்களில் அனுஷ்ட ஆச்சாரங்களும் கடைப்பிடித்து சுத்தபத்தமாக செய்யணும். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இது தாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணிவிடுங்க. மனப்பாடம் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு சொல்கிறீங்கன்னா, ஒரு 1,00,000 வாட்டியாவது முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்ல முடியுதா? மனப்பாடம் பண்ணுங்கள். தெளிவாக சொல்லணும். எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் தெளிவாக நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை நான் தினமும் சொல்கிறேன் அப்படின்னாலும் சந்தோஷம். இல்லை நான் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் அப்படின்னாலும் சந்தோஷம். நீங்கள் இந்த மந்திரத்தை எப்போவெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவெல்லாம் உங்களுக்கு பண வரவு நிச்சயம் அதிகரிக்கும். அதை நீங்கள் உணரக்கூடிய நாள் நிச்சயம் வரும். சரிங்களா? இந்த பூஜையை வந்து செய்யக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை காலையில் குளித்து எழுந்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கிழக்கு முகமாக உட்காந்து வெத்தலை பாக்கு, பழம், அவல், பொரிகடலை, அச்சு வெல்லம், அதே மாதிரி வந்து இனிப்பு வகை, ஸ்வீட் வகை, உங்களால் முடிஞ்சது படையல் சேம் அதே தான். நீங்கள் வந்து எந்த பொருள் வேணால் திட்டமாக வாங்கி நீங்கள் வச்சுங்க. ஒரு டம்ளர் பால் மட்டும் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். சரிங்களா? நெய் தீபம் தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. அதே மாதிரி மாட்டு சாணத்தில் அதுக்கு மேலே தான் அந்த விளக்கு வச்சு நெய் தீபம் போட்டு வைக்கணும். வீடு ஃபுல்லாக கோமியம் தெளிக்கணும், பன்னீர் தெளிக்கணும், மஞ்சள் தெளிக்கணும். இது எப்பவுமே நான் சொல்கிறது. ஏன்னா கோமியம் தெளிச்சிங்கனாலே அந்த இடத்துல லக்ஷ்மி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதனால் வந்து கோமியம் தெளிங்க, மஞ்சள் தண்ணி தெளிங்க. மஞ்சள் தண்ணி தெளிக்க சொல்கிறது எதுக்குன்னா, மஞ்சள் பட்ட உடனே எந்த தீட்டாக இருந்தாலும் அது உடனே விலகிடும், சாப நிவர்த்தி ஆகிடும். அதனால் மஞ்சள் படணுன்றதுனால தான் மஞ்சள் தண்ணியை தெளிங்கன்னு சொல்கிறேன். பன்னீர் எதுக்கு சொல்கிறேன்னா, வீடு ஃபுல்லாக நறுமணமாக இருந்தால் தான் நம்ம அழைக்கிற தெய்வங்கள் உடனடியாக இம்மிடியேட்டாக வீட்டுக்குள்ளே வரும். சரிங்களா? இல்லைன்னா அசுத்தமாக இருந்துச்சுன்னா, துர்நாற்றமாக வந்துச்சுன்னா நிச்சயம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எந்த தெய்வமும் வராது. அதனால் வந்து பன்னீர் தெளிக்க சொல்கிறோம். சரிங்களா? இது 3 கம்பல்சரி எல்லாமே பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு நீங்கள் கிழக்கு முகமாக இருக்கணும், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எதிர்க்க இருக்கணும். சரிங்களா?
வச்சுட்டு, இல்லை நான் இந்த லக்ஷ்மியோட எந்திரம் வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னாலும், நம்ம யூடியூப் சேனலில் லக்ஷ்மி இது நிறைய போட்டிருக்கோம். அதனால் அதில் ஏதாச்சும் ஒரு எந்திரம் உங்களுக்கு வரைஞ்சி நீங்கள் அந்த எந்திரத்தை வச்சு பயன்படுத்துங்க. மந்திரம் மட்டும் எந்திரத்துக்கு எந்த மந்திரத்தை வேணால் பயன்படுத்தலாம். லக்ஷ்மி இது சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மந்திரத்தை கூட நீங்கள் எந்திரத்தை பார்த்து அதே மாதிரி எழுதிக்கின்னு இந்த சுத்தி முறையெல்லாம் பண்ணி முடிச்சிக்கின்னு அஷ்டகர்ம மை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உருவேற்றினாலே அதுக்கும் பவர் ஏறும். இல்லை நான் எந்திரம் வேணாம், நான் கலசம் வச்சு நான் அந்த அம்மாவை பூஜிக்கிறேன், வாரத்தில் வெள்ளிக்கிழமை அந்த கலசத்தை மாற்றுறேன், மந்திரம் சொல்லி மாற்றுறேன் அப்படின்னாலும் அதுவும் சந்தோஷம் தான் சரிங்களா? இந்த மந்திரத்தை கலசத்தை ரெடி பண்ணி ஒரு மஞ்சள் கலந்த பச்சரிசி அது மேலே வச்சு அந்த இலை வச்சு படையல் போட்டு அந்த அம்மாவுக்கு கலசம் வச்சு ரெடி பண்ணுங்கள். மல்லிகைப்பூ மட்டும்தான் பயன்படுத்தணும் பூஜை பொருட்களில். வேறு எந்த பூவும் பயன்படுத்தக்கூடாது. கவனமாக கேளுங்க. மல்லிகைப்பூ தான் வசீகர தன்மை. மல்லிகைப்பூ மட்டும்தான் பயன்படுத்தணும். வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா? மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் இந்த பூஜைலாம் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். விநாயகர்கிட்ட படையல் வச்சு அவரை வணங்கணும். விநாயகர் பூஜை கண்டிப்பாக எல்லா பூஜையிலும் சொல்கிற மாதிரி நீங்கள் முடிச்சே ஆகணும். முடியலைன்னா இந்த பூஜை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. அதனால் விநாயகர் பூஜை முதல்ல முடிங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜைக்கு வாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு நெத்தியில் விபூதியெல்லாம் வச்சு நீங்கள் எல்லாமே பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த பூஜை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய நாளில் ஒரு நாள் முன்னாடியே பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுருங்க. கற்பூரம் அதிகமாக தேவைப்படும். ஊதுபத்தி எரிஞ்சிட்ருக்கணும். தேங்காய் உடச்சி வச்சுருங்க சரிங்களா? ஏன்னா தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், இந்த வெத்தலைப்பாக்கு, பழம் இதெல்லாம் ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாம் பஞ்சபூத சாட்சியாக வச்சு நம்ம அந்த தெய்வத்தை வணங்குறோம் அப்படின்றத சாட்சியாக வச்சு நம்ம வணங்குறோம் சரிங்களா? அதுதான் அது வெத்தலைப்பாக்கு, பூ, பழமெல்லாம் அந்த ஊதுபத்தி, கற்பூரம் இது எல்லாமே சரிங்களா? அதனால் நீங்கள் எப்போ பூஜை பண்ணாலும் இந்த வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், ஊதுபத்தி, கற்பூரம் இது இல்லாமல் நீங்கள் பூஜையே பண்ணக்கூடாது. வேஸ்ட்டு சரிங்களா? அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை நாட்களில் எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தபத்தமாக நீங்கள் மனசு சுத்தபத்தம்ன்றது உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது. மனசும் சுத்தமாக இருக்கணும் சரிங்களா? எந்த கெட்ட எண்ணமும் எண்ணாத, எந்த எண்ணத்துலேயும் கவனம் செலுத்தாத, ஒன்லி கடவுளை நோக்கி, லக்ஷ்மி தேவியை நோக்கி அந்த அம்மா உருவத்தை அப்படியே நெத்தி பொட்டில் கொண்டு வரணும். நீங்கள் அந்த மந்திரங்கள் சொல்ல நம்மளுக்கு அங்கே ஒரு ஜோதி தெரியணும் சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இது பவர்ஃபுல்லான மந்திரம். அது நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு சொல்லி பாருங்கள். நிச்சயம் அந்த பண வரவு உங்களுக்கே தெரியும். அந்த ரிசல்ட்டு நீங்கள் உணர முடியும் சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி கொண்டவங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பூஜை நாளில் இந்த பீடி, சிகரெட்டு, தண்ணி, பாக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமோ, தீய பழக்கமோ, தீய எண்ணங்களோ இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து 48 நாட்களுக்கு நீங்கள் செய்யணும் சரிங்களா? தொடர்ந்து 48 நாளில் செய்யணும். 48 நாளில் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டுங்க. இல்லை நான் ஒரே நாளில் தான் செய்வேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும் சரிங்களா? ஆனால் 48 நாள் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா 48 நாள் காலையிலும் சாயங்காலம் இரு வேளையும் மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் தொடர்ந்து அந்த தேவியை வசியம் பண்ணிட்டீங்கன்னா 48 நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா உங்களை இனி நீங்கள் இந்த கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் வருவீங்க. அந்த அளவுக்கு பண வரவு உங்கள்கிட்ட அதிகரிக்கும் சரிங்களா? அவ்வளோ சக்தி கொண்டது. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதை நான் இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரே நாள் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை சொல்லுங்கள். இல்லை தினமும் சொல்கிறேன்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் சரிங்களா? இன்னொன்று, இது நான் செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை செய்யாதீங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க, நம்பிக்கை இல்லைன்னா வேண்டாம் சரிங்களா? இன்னொன்று, இதை செய்யக்கூடிய நாட்களில் படையல் காலையில் படையல் போடுறோம் பார்த்தீங்களா? அந்த படையலே போதும். மறுபடியும் அந்த படையல் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை படையல் போட்டால் அதே படையல் வச்சு சாயங்காலத்துக்கும் நீங்கள் சொல்லலாம். கொஞ்சம் பொழுது சாயிற டைமில் நீங்கள் இரவில் சொல்லுங்கள், இன்னும் நல்லது சரிங்களா? நீங்கள் எப்போ மந்திரத்தை சொல்லனாலும் விநாயகர் மந்திரத்தை ஒரு 11 வாட்டியோ இல்லை ஒரு 21 வாட்டியோ நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், இன்னும் நல்லது. ஏன்னா விநாயகர் இருந்தாங்கன்னா விநாயகர் முதல்ல உங்களுக்கு சித்தி ஆகிட்டாருன்னா உடனடியாக லக்ஷ்மி தேவி நிச்சயம் உங்கள் வீட்டுக்குள்ளே இமீடியட்டாக வருவாங்க. அந்த லக்ஷ்மி தேவி வந்தால் போதும், உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பண கஷ்டத்துக்கு குறைவே இருக்காது. நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் சரிங்களா?
உங்களால் நீங்கள் ஒரு ஒரு நிலைமைக்கு வசதி வாய்ப்புகளோடு வந்துட்டிங்கன்னா, உங்களால் முடிஞ்ச உதவிகளை நம்மளுடைய பசங்களுக்காக தாராளமாக நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. ஏன் நான் பசங்களுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக செய்ய சொல்கிறேன்னா, நம்ம சொத்து பத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் அவங்களுக்கு பெருசு இல்ல. நம்ம நல்ல கர்மாக்களையும் சேர்த்து வைக்கணும். இந்த கர்மான்றது ரொம்ப மோசமானது. ஏன் சொல்கிறேன்னா, நல்ல கர்மாக்களை நம்ம சம்பாதிச்சோம்னா, நம்ம 7 தலைமுறையும் அடுத்தடுத்து வர தலைமுறைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கெட்ட கர்மாவை சம்பாரிச்சோன்னா, நிச்சயம் நம்மளுக்கு பாதிப்பு கன்ஃபார்மாக இருக்கும். அதனால் நல்ல எண்ணங்களை வைங்க. நல்ல எண்ணத்தோட மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையோட செய்யுங்க. இல்லை நான் உதவி செய்ய முடியல அப்படின்னா, தயவு செஞ்சு அமைதியாக இருந்துருங்க. யாருக்கும் தீங்கு நினைக்க வேணாம். நம்ம குழந்தை குட்டிங்க எல்லாமே நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.